ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கரில் ஊற வச்ச பட்டாணி ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். நான் ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து போட்டு வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். நான் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். கலருக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியை எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளே நான் இன்னொரு பேனில் இட்லியும் ஊற்றி வச்சிடுறேன். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய், 4 பல்லு முந்திரி, மட்டன் மசாலா போட்டு அரைச்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த தேங்காய்